ஹாய், ஹலோ, வணக்கம். 80ஸில் ஃபேமஸாக இருந்த ஆக்டர்ஸை பற்றி பார்ப்போம். குஷ்பு 1970 பிறந்து தர்மத்தின் தலைவன் தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி 1988 நடித்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் 1970 பிறந்து 1985 வெள்ளை மனசு தமிழ் மூவியில் நடித்தாங்க. ஸ்ரீதேவி 1963 பிறந்து சைல்டு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1976 3 முடிச்சுங்கிற படத்தில் நடித்தாங்க. ராதா 1965 பிறந்து 1981 அலைகள் ஓய்வதில்லைங்கிற படத்தில் நடித்தாங்க. அம்பிகா 1962 பிறந்து 1979 சக்காலத்திங்கிற படத்தில் நடித்தாங்க. ரேவதி 1966 பிறந்து 1983 மண்வாசனுங்கிற படத்தில் நடித்தாங்க. கௌதமி 1968 பிறந்து குரு சிஷ்யன் 1988 நடித்தாங்க. அமலா 1967 பிறந்து மைதிலி என்னை காதலிங்கிற படத்தில் 1986 நடித்தாங்க. சோபனா 1970 பிறந்து சைல்டு ஆக்டராக ஒர்க் பண்ணி 1984 எனக்குள் ஒருவன் படத்தில் நடித்தாங்க. பானுபிரியா 1967 பிறந்து 1983 மெல்ல பேசுங்கள்ங்கிற படத்தில் நடித்தாங்க. சீதா 1964 பிறந்து ஆண் பாவம் 1985 நடித்தாங்க. நதியா 1966 பிறந்து பூவை பூச்சுடவாங்கிற படத்தில் 1985 நடித்தாங்க. ஊர்வசி 1969 பிறந்து 1983 முந்தானி முடிச்சுங்கிற படத்தில் நடித்தாங்க. நிரோசா 1971 பிறந்து அக்னி நட்சத்திரங்கிற படத்தில் 1988 நடித்தாங்க. சித்தாரா 1973 பிறந்து 1989 புது புது அர்த்தங்கள் படத்தில் நடித்தாங்க. சரண்யா 1970 பிறந்து நாயகன்கிற படத்தில் 1987 நடித்தாங்க. லக்ஷ்மி 1952 பிறந்து சைல்டு ஆக்டராக ஒர்க் பண்ணி 1968 ஜீவனாம்சங்கிற படத்தில் நடித்தாங்க. ஸ்ரீபிரியா 1956 பிறந்து முருகன் காட்டிய வழிங்கிற படத்தில் 1974 நடித்தாங்க. சாந்தி பிரியா 1969 பிறந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரங்கிற படத்தில் 1987 நடித்தாங்க. நளினி 1964 சமயபுரத்தாலே சாட்சி 1985 நடித்தாங்க. சுபாசினி 1961 பிறந்து நெஞ்சத்தை கில்லாதே 1980 நடித்தாங்க. சரிதா 1960 பிறந்து தப்பு தாளங்கள்ங்கிற படத்தில் 1978 நடித்தாங்க. ஜெயஸ்ரீ 1965 பிறந்து தென்றலே எண்ணெய் தோடுங்கிற படத்தில் 1985 நடித்தாங்க. பூர்ணிமா 1968 பிறந்து நெஞ்சில் ஒரு முள்ங்கிற படத்தில் 1987 நடித்தாங்க. சில்க் ஸ்மிதா 1960 பிறந்து வண்டி சக்கரங்கிற படத்தில் 1980 நடித்தாங்க.